எங்களுக்காக அது ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன அந்நிய பாஷையில் பேசுவியா? அப்போ நம்ம எப்படி இங்கே பேசி காமி அப்படின்னா அது எல்லாம் ஜெபம் பண்ணும்போது தான் வரும் அப்படின்னு சொன்னான். அப்புறம் வந்து நாங்கெல்லாம் வட்டமாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் எங்கள் வீட்டில். அப்போ திடீர்னு ஆரம்பிச்சிருவா. நாங்கெல்லாம் கண்ணை திறந்து என்னடா பேசுறாங்கன்னு அவளை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்போம். பார்த்துட்டு என்னால் அடக்க முடியாம நான் சிரிப்பு வந்துருச்சு. அப்ப இந்த ஹோலி லாஃப்டர் இப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம பண்ணதே கிடையாது. இதெல்லாம் அன்னைக்கு நடந்துச்சு எங்க வீட்டுல. அதான் ஃபர்ஸ்ட் டைம் அது வீட்டுல கேட்குறேன் எவ்வளவு மார்க்குன்னு கேட்டா 26,000 இருக்கு பாஸ்டர்ங்கிறாவா. இது வந்து தேர்ஸ்டே. சரி சரி தேர்ஸ்டே. எப்பறம் அவன் 4.5 லட்சம் கொடுக்க போறோம். தேர்ஸ்டே 26,000 இருக்குங்கிறா. அப்போ நான் வந்து அன்னைக்கு யோசித்தேன் எப்படி இதை கட்ட போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு எதிர்பார்ப்பு என் மனசில் ஒரு சின்ன ஒரு வெயிட் இருக்குது. இது ஒரு கேள்வி, எப்படி கொடுக்க போகிறோம்? மண்டே கொடுக்கணும், மண்டே மார்னிங் அவனுக்கு செட்டில் பண்ணணும். அப்போ நான் ஃப்ரைடே வந்து பாஸ்டர்ஸ் மீட்டிங், பாஸ்டர் ஜோசப் மீட்டிங் நடத்துகிறார். அதுக்கு நான் போகிறேன். பிரச்சனையும் கிடையாது. நம்மளை வந்து ரொம்ப நல்லா வச்சுருக்காரு. ஓகே ஓகே. எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஃப்ரீ வீட்டில் தான் இருக்கேன் மும்பையில். அப்படியே? ஆமாம்மா. ஒரு நாள் கத்தர் சொன்னார், நானும் என் மனைவியும். மும்பையில ரொம்ப காஸ்ட்லியான வாடகைலாம் அதிகம்பாங்க. அந்த வீட்டுக்கு வாடகை வந்து ஒரு இன்னைக்கு தேதியில் ஒரு 1.5 லட்ச ரூபா இருக்கும். அந்த வீட்டில் நான் ஃப்ரீயாக இருக்கேன். சரி சரி சரி. எலக்ட்ரிசிட்டியும் கிடையாது, வாட்டர் பில்லும் கிடையாது, வாட்ச்மேனு பெருக்கருக்கு ஆளு. நான் நீ நல்லா தான் வச்சுருக்கேன். ஆண்டவர் என்னைய வந்து மும்பைக்கு போக சொல்லியிருக்காருல்ல, அவர் என்னை சும்மா வச்சுருப்பாரு. உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தேகம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய நேர்காணலை எங்கள் ஈடன் டிவிக்கு கொடுக்கறது எங்களுக்கு ஒரு பிளஸிங்காக கருதுகிறோம். நன்றி. ஸோ மும்பையிலேருந்து இங்கே திருச்சியில் எடுக்கிறது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்குது. தேங்க்யூ. உங்களுடைய வீடியோஸ் தான் நிறைய பார்த்துருக்கேன் யூடியூப்பில். ஓகே. ஸோ நிறைய வார்த்தைகளை பேசுகிறீங்க. நிச்சயமாக உங்களுடைய சாட்சியாக இருக்கட்டும், நிறைய ஸ்பிரிச்சுவல் தாட்டாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ அதான் உங்களுடைய லைஃப்ல இருந்து ஆரம்பிக்கலாம் பார்க்குறேன். உங்களுடைய ஆரம்ப காலகட்டம் நீங்கள் மதுரை தான் உங்களுடைய பூர்வீக. சொந்த ஊர் வந்து மதுரை. நாங்கள் பிறந்து வளர்ந்தது மதுரை. ஓகே ஓகே. எங்கள் அப்பா வந்து ஒரு பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மா வந்து பக்கத்தில் ஓசிபிஎத்தில் டீச்சர். சின்ன வயசுல ஸ்பிரிச்சுவலாக இருந்தது, கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு வளரும்போது? நம்ம அப்பா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, அப்படி தான் நம்ம பைபிளை படிக்கிறோம். ஓகே. பைபிள் ஒரு நாளைக்கு ஒரு வசனம் படித்து சொல்லணும். அப்போ தான் வந்து சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட். ஓகே. அந்த மாதிரி கண்டிப்பு இருந்ததுனால அந்த மாதிரி பைபிளை மனப்பாடம் பண்ணோம். அப்புறம் வந்து வாரம் சபைக்கு போகணும். அப்புறம் சண்டே ஸ்கூலுக்கு போகணும். அப்புறம் அந்த வசனம் மனப்பாட வசனம் அங்கே படிக்கணும். இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அப்படியே வளர்ந்துட்டு வந்தோம். ஓகே ஓகே. அப்படியே வளர்ந்து வர்றீங்க. உங்களுடைய டீனேஜ் இதெல்லாம் எப்படி போச்சு? அது யூத் ஸ்டேஜ், டீனேஜ் எல்லாமே ஒரே கன்ஃபியூஷன் தான். டீனேஜே வந்து அதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம என்னவா மாற போகிறோம், ஏன் படிக்கிறோம், எந்த இதுக்குமே பதிலே தெரியாது. நம்ம யாரு ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது எங்கள் கெத்தீட்ரல் சபையில் ஒரு வயசான ஒரு ஐயா இருப்பார். அவர் எல்லாத்துக்கிட்டையும் வந்து நீ பிஏவா, நீ பிஏவா, நீ பிஏவான்னு கேட்பார். நாங்கள் வாலிப பிள்ளைங்க, அவரை கண்டாலே நாங்கள் கேலி பண்ணுவோம், தமாஸ் பண்ணுவோம், அந்த பிஏ வந்துட்டாரு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ நான் வந்து ஒரு நாள் அவர் வந்து நீ பிஏவான்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் வந்து பிஏ இல்லை, நான் எம்ஏ அப்படின்னு சொன்னேன். இப்போ எல்லாரும் சிரிச்சாங்க. ஓகே. அன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து பிஜேஷ், அவன் பேர், அவன் வந்து என்கிட்ட சொன்னான், டே பிஏன்னு ஒன்று உண்மைக்குமே இருக்குடா, பிஏனா பார்ன் அகெயின்,
அதான் அவர் மீன் பண்றது. அதைத்தான் அவர் கேட்கிறாரு நம்மளே. சரி சரி. நம்ம அதை வந்து ஒண்ணுமே புரிஞ்சுக்காம அதை கேலியா அவரை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என் ஃப்ரெண்டு இப்படி சொன்னான், பிஏன்னு உண்மைக்குமே ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் பார்ன் அகைன். அதுல நம்ம போலனா நம்ம நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு அவன் சொன்னான். நம்ம வந்து ரட்சிக்கப்படணும், அப்பதான் அவன் பரலோகத்துக்கு போவோம்னு அவன் சொன்னான் என்கிட்ட. அப்ப நாங்க ரட்சிக்கப்படுறது எப்படின்னு சொல்லி நாங்க பல மீட்டிங் போவோம், வாலிபரா இருக்கு. அப்படி ஒவ்வொரு மீட்டிங்கா போகும்போது டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அப்படின்னு ஒருத்தர் மதுரைக்கு அவர் ரொம்ப ஃபேமஸான பிரீச்சரு. நான் எந்த மீட்டிங் போனாலும் அவங்க வந்து கேட்பாங்க, அந்த மீட்டிங் நடத்துற அந்த பிரீச்சர் வந்து கேட்பாரு, நீ ரட்சிக்கப்படணுமா எந்திரிச்சு நில்லுன்னு வரும். அப்ப எனக்கு ரட்சிக்கப்பட்ட மாதிரியும் இருக்கும், ரட்சிக்கப்படாத மாதிரியும் இருக்கும். அதனால எந்திரிச்சு நிக்க மாட்டேன். இந்த மீட்டிங்கு போனப்போ அவரு டக்குன்னு அந்த கூட்டத்துல என்ன பார்த்துன்னா நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கேன், அந்த இடத்த பார்த்து, வாலிபனே உனக்கு ரட்சிக்கப்பட்ட மாதிரி இருக்கு, ரட்சிக்கப்படாத மாதிரி இருக்குன்னா நான் சொல்றேன் நீ ரட்சிக்கப்படல, எந்திரிச்சு நில்லு அப்படின்னா. அது எனக்கே சொன்ன மாதிரி சொன்னாரு. நான் உடனே எந்திரிச்சு நின்று அன்னைக்குதான் இயேசு ஏத்துக்கிட்டேன் அவருடைய மீட்டிங்ல. அது ஒரு டீனேஜா? அது 19 வயசு 19 இயர்ஸ் எனக்கு. அப்ப நான் வந்து பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன். அப்பதான் வந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். அவர் சொன்னாரு, என்ன நடந்துச்சாங்க ஆக்சுவலா? ரட்சிக்கப்பட்டா நீங்க ப்ரேயர் பண்ணீங்களா? அந்த ப்ரேயர் நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம வந்து ரட்சிக்கப்படும்போது ஏதாவது ஷாக்கு மாதிரி அடிக்கும். அதான் நான் எதிர்பார்த்து நிறைய பேர் அதை சொல்றதுல கேட்டிருப்பீங்க. ஆமா, அப்பெல்லாம் நம்ம கேட்கறோம். அதனால எந்திரிச்சு நின்னேன். அப்படி ஒரு ஷாக்கும் அடிக்கல, ஒண்ணுமே இல்லை. அப்புறம் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் யாருன்னு கேட்டு அடுத்த நாள் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க போறேன்னு சொன்னாரு. சரி. நான் வந்து இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், இனி இதுல 100க்கு 100 இதுல போயிடணும், எப்படியாச்சும் இதுல பின்தங்கவே கூடாதுன்னு சொல்லி அதுக்கு அடுத்த நாளே ஞான ஸ்நானம் அந்த தமுக்கா மைதானத்திலே அங்க ஒரு இடத்துல அவர் வந்து தண்ணீர்ல முழுக்கி ஞான ஸ்நானம் கொடுத்துட்டாரு மைதானத்திலே. அதே அடுத்த நாள். சரி சரி சரி. அது வந்து அதோட நான் ரட்சிக்கப்பட்டேன். அது ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு ஒரு ஃபீலிங்கும் இல்லை. அப்புறம் நான் வந்து வீட்டுக்கு போறேன், எப்பயும் போலயே இருக்கேன். ஆனா ஒரு 40 நாள் கழிச்சு அப்பதான் எனக்கு விளங்குச்சு நம்ம லைஃப் மாறிடுச்சு. அந்த 40 நாள்ல நான் பைபிளை உட்கார்ந்து அப்படி படிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்ன அறியாமையே. அப்படி எனக்குள்ள ஒரு மாறுதல் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நான் அப்படி படிச்சது இல்லை. பைபிள் படிச்சிருக்கேன், அதை மனப்பாடம் கூட பண்ணியிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் நான் படிச்ச விவரமே வேற. அது ஏதோ ஒரு அன்பு மாதிரி. அந்த அது வந்து எனக்கு எப்ப விளங்குச்சுன்னா, ஒரு மாசம் 40 நாள் சென்றுதான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு, கரெக்ட், நம்ம லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு வந்து அன்னைக்கு தான் எனக்கு விளங்குச்சு. அதுல இருந்து நான் ஜஸ்டின் பிரபாகரன் என்னென்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப அவர் வந்து சில ப்ரீச்சர்ஸ்னுடைய புஸ்தகத்தை நீ வாசின்னு சொன்னார். அதுல வந்து E.W. கென்யான், கென்னத் ஹேகின், ஓரல் ராபர்ட்ஸ், D.L. ஆஸ்பர்ன், F.F. பாஸ்வர்த், இப்படி பல பேர் எல்லாமே வேர்டு ஃபெய்த் ப்ரீச்சர்ஸ் தான். வசனத்தை அதிகமா அவங்க சொல்லி தருவாங்க, வசனத்தை வசனமா சொல்லி கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப என்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி, மற்றவங்களுக்கு நான் சொல்லி தரும் போதும் சரி, ஸ்பெஷலி நம்ம ஒரு இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த தேசத்துக்கு சரியான ஒரு உபதேசம் அது. ஆமா, அது வந்து எல்லாத்தையும் அது வந்து கட்டும் அந்த உபதேசம். இப்போக்கெல்லாம் போறதுல அப்படியே போயிட்டு இது படிச்சுட்டு இருந்தீங்க. அப்போ நான் வந்து இந்த CSI சபைக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். சரி சரி. அப்போ
அங்கே சண்டே ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். ரட்சிக்கப்பட்ட படம் வரைக்கும் அது அந்த ஸ்டூடெண்ட்ஸில் யாருமே நான் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. எனக்கு வந்து பேசும்போதே இந்த கிளாஸில் நம்ம வார்த்தையெல்லாம் திரும்பி வர்ற மாதிரியே இருக்கும். ஒருத்தர் கவனிக்க மாட்டாங்க. நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அதுக்கப்புறம் அந்த வார்த்தை திரும்பி வராது. லிசன் பண்ணி கேட்குறாங்க. ஆமாம், கேட்குறாங்க, அப்படியே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்னொரு மாறுதல். அதை நான் வந்து அப்படியே நான் பார்க்குறேன். சரி, அந்த குழந்தைகள் எல்லாமே வந்து கருத்தாக கேட்குது. கேட்டு அதில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ நான் வந்து இந்த வசனத்தை தேடிக்கிட்டே இருந்தேன். இந்த வசனம் எங்கேயுமே இப்போ அதுக்கப்புறம் நான் இங்கே சபைக்கு சண்டே மார்னிங் நான் சண்டே ஸ்கூல் டீச் பண்ண போயிடுவேன். அப்போ தான் வந்து மதுரையில் ஒரு வயசான ஒரு ஐயா, அவர் பேர் பிபி சின்னதுரை. அவர் ரொம்ப படித்த ஒரு ஒரு மனிதன். அவர் வந்து ஒரு சபை ஆரம்பிச்சார், மதுரை கிறிஸ்டியன் சென்டர்னு. சரி, அதுக்கு நாங்கள் ரெகுலராக டியூஸ்டே சர்ச்சு பேர் மதுரை கிறிஸ்டியன் சென்டர் தான் அந்த சர்ச்சு பேரு. மதுரை கிறிஸ்தவ மையம் மகிமை அப்படின்னு வச்சார் அவரு. அதுக்கு ஒவ்வொரு டியூஸ்டே நாங்கள் போவோம் பைபிள் ஸ்டடிக்கு. சரி, அப்போ அவர் மூலமாக நான் பைபிளை நிறைய கற்றுக்கிட்டேன். பிபி சின்னதுரை. ஓகே, ஆமாம். இப்போ அவர் நம்ம மத்தியில் இல்லை, அவர் இறந்துட்டார். ஆனாலும் அவர் மூலமாக நான் வந்து வேதத்தை அதிகமாக கற்றுக்கிட்டேன். அப்போ தான் எனக்கு திருச்சியில் வேலை கிடச்சிது. அப்போ நான் வந்து மதுரையிலேருந்து கிளம்பி திருச்சிக்கு போனேன். அப்போ திருச்சியில் விக்டர் ஞானராஜ் அப்படின்னு ஒரு பாஸ்டர். ஆமாம், ஓகே, ரொம்ப ஒரு ஃபேமஸ். அவர் ஒரு தேவ மனிதன். அவர் சபையில் போய் சேர்ந்தேன். அவர் சபையில் சேர்ந்து அவர் மூலமாக இன்னும் அதிகமான தேவனுடைய உண்மைகளை நான் கற்றுக்கிட்டேன். ஓகே, அது ஒரு ஆசீர்வாதமான நாட்கள் திருச்சியில் நான் இருந்தேன். ஓகே. ஸோ அந்த டைமில் அந்நிய பாஷை பேசுகிறதுலாம் உங்களுக்கு எப்படி மதர் டங்லாம் இருந்துச்சா? முதல்ல வந்து அந்நிய பாஷைனாவே எனக்கு பிடிக்காது. சரி சரி. ஏன்னா நான் அந்த அந்நிய பாஷை இந்த ரொம்ப சத்தம் போடுறது, அதை நான் வந்து அவங்க ஏதோ ஜனங்களை வந்து மயக்கிறாங்க அப்படின்னு நான் நினைப்பேன். இப்போ ஒரு தடவை ஒரு மீட்டிங்கில் நான் வெளியே எந்திரிச்சு போயிட்டேன், ஓவராக சத்தம் போட்டு. எனக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா, ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த சிஎஸ்ஐ சபையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்டராக இருக்கும். எல்லாரும் போவாங்க, சைலண்டாக இருக்கும். எனக்கு அதுதான் வந்து கரெக்டுங்கிற மாதிரி எனக்கு படும். அப்போ பழகிடுச்சு, அது மாதிரி பழகிட்டேன். அதனால ஓவரா சத்தம் போடுறது, நம்ம அவரு பேசும்போது நம்மளும் கத்துறது, இது எனக்கு வந்து ஒத்து வரல. அதனால நான் வந்து எந்திரிச்சு போயிடுவேன். அப்போ ஒரு நாள் கென்னத் ஹேகின் புஸ்தகத்தை நான் வாசித்தேன், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது எப்படி. அப்போ ஒரு நாள் என்னாச்சு, இதுக்கு முன்னாடி இந்த இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு நாள் என் தங்கச்சி தான் முதல் ரசிக்கப்பட்டா. எனக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டவன் என் தங்கச்சி. அவ வந்து நான் ரசிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொன்னான். என்னமோ சொல்றா, இது வந்து அது என்ன பண்ண, அது என்னன்னு எங்களுக்கு தெரியாது எதுவுமே. அவ ரசிக்கப்பட்டேன்னு சொன்னான். அப்புறம் ஒரு நாள் அவ வந்து நான் வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன், நான் அந்நிய பாஷையில பேசுவேன் அப்படின்னு சொன்னான். அப்போ எங்களுக்காக அது பெரிய ஆச்சரியம், என்ன அந்நிய பாஷையில் பேசுவியா, அப்போ நம்ம எப்படி இங்கே பேசி காமி அப்படின்னா அது எல்லாம் ஜெபம் பண்ணும் போது தான் வரும் அப்படின்னு சொன்னான். அப்புறம் வந்து நாங்கெல்லாம் வட்டமாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் எங்கள் வீட்டில். அப்போ திடீர்னு ஆரம்பிச்சிருவா, நாங்கெல்லாம் கண்ணை திறந்து என்னடா பேசுறாங்கன்னு அவளை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆமாம், அவள் சத்தமா என்னமோ யூரோப்பியன் என்னென்னமோ பாஷைகளை பேசுவா என்னுடைய தங்கை. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா, எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ஆச்சரியம். என்னடா, அப்ப நாங்க நினைப்போம் இவருக்குள்ள ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு, ஒரு ஸ்பெஷலான ஒரு பெண் அப்படி நாங்க நினைச்சுக்குவோம். அப்புறம் ஒரு நாள் எனக்கும் அந்த அந்நிய பாஷை நானும் பேசினேன். அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், ஒரு சர்ச்சுன்னா அது வந்து அந்நிய பாஷை பேசினாதான் அந்த சபையில அந்நிய பாஷைகளை பேசணும் அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு அப்படின்னு. அப்புறம் தான் நான் அதை கண்டுபிடிச்சேன்.
ஸோ அப்புறம் இங்கே வர்றீங்க, இங்கே விக்டோரியா ஒரு திருச்சியில் அங்கே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது? அப்புறம் படித்து வேலையில் இருக்கீங்களா? வேலையில் பார்த்துட்டீங்களா? ஆமாம், அப்போ நான் பிஷப் ஈபருங்கிற ஒரு கல்லூரியில் சரி வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே ஓகே. ஃபிசிக்ஸ் டீச்சராக இருந்தேன். டீச்சிங் ஃபிசிக்ஸ். டீச்சிங் உங்களுக்கு விருப்பப்பட்டது அப்படி ஆரம்பத்துலேருந்து அப்படி போனீங்கன்னா இல்லை? அது எனக்கு இப்போ டீச்சிங் வந்து ரொம்ப விருப்பம். ஏன்னா நான் வந்து 12th முடிக்கும் போதே நான் சண்டே ஸ்கூல் டீச்சராக மாறிட்டேன். அது டீச்சிங் தான் நம்மளுக்கு. டீச்சிங் ஃபேமிலி டீச்சிங் லைனில் இருக்கிறதால அப்படியே. எங்கள் அம்மாவும் டீச்சர் தான். அதனால் வந்து இந்த டீச்சிங்கிறது ஒரு நேச்சுரலாகவே ஒரு ஃப்ளோ மாதிரி. நான் வேற எந்த ஜாபுக்கும் ரொம்ப ட்ரை பண்ணலை. சரி சரி சரி. ஆமாம், அதனால டீச்சராக அப்படியே டீச்சராக அது நல்ல ஜாபு. ஓகே. எப்படி உங்களை அந்த டீச்சராக இருந்து உங்கள் லைஃப் அப்படி போயிட்டு இருந்தது? அதோட எப்படி உங்களுக்கு ஊழியம் வாஞ்சலாம் அப்போ இருந்துச்சா? ஊழியம் ஃபுல் டைம் பண்ணணும்? ஆமாம், அப்போ வந்து நான் டீச் பண்ணும்போதே வாலிப பிள்ளைகளை இயேசுக்குள்ளே நடத்தினேன். அப்படி தான் இந்த ரகுலாம் வந்தார். ஓகே ஓகே. ஆமாம், இவருக்கு நான் டீச்சரு. இந்த ரகுக்கு நிறைய பேர் அந்த எங்கள் வீட்டில் ஒரு மீட்டிங் நடத்துவோம் டீச் பண்ணும்போதே. சரி. திருச்சியில் எங்கள் வீட்டில் ஒரு மீட்டிங் நடத்துவோம். அந்த மீட்டிங்கில் அநேக வாலிப பசங்க ரசிக்கப்பட்டாங்க. ஆமாம், ரசிக்கப்பட்டாங்க. அதுங்களை எல்லாத்தையும் நான் இந்த விக்டோரியா சபைக்கு தான் நான் கூட்டிகிட்டு போவேன். ஆமாம். ஓகே. அப்படி அப்போவே வந்து எனக்கு ஊழியம் அப்படி கிடையாது. அப்படி நான் செய்யலை. ஒரு எக்ஸ்டென்ஷனாக நம்மளுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை அவங்களுக்கெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாம் கூப்பிட்டு நிறைய வாலிப பசங்கள்லாம் ரசிக்கப்பட்டாங்க. அதாவது அப்போ நாங்கள் ஒரு நாள் நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுறோம் எங்கள் வீட்டில். அப்போ ஒரு பையன் அப்படி தடால் விழுந்துட்டான். ஒருத்தவங்க செத்த மாதிரி கிடக்கிறான். அதை பார்த்துட்டு எனக்கு ஒரே சிரிப்பு. என்னால் கட்டுப்படுத்தவே முடியல சிரிப்பை. அன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது இந்த பரிசுத்தாவியில சிலவன் கீழே விடுவான்னு. அதை பார்த்துட்டு என்னால் அடக்க முடியாம நான் சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. அப்ப இந்த ஹோலி லாஃப்டர் இப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம பண்ணதே கிடையாது. இதெல்லாம் அன்னைக்கு நடந்துச்சு எங்க வீட்டுல. அதான் ஃபர்ஸ்ட் டைம் அது நீங்க கேள்விப்பட்டிருக்கேன். கீழே எல்லாம் விழுகிறாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் பார்த்ததுல இந்த ரகு கிளாஸ்மேட் தான். அவன் சிரிச்சுக்கிட்டே விழுந்துட்டார. சொத்துன்னு விழுந்து அவன் வந்து செத்தவே மாதிரி ஆயிட்டான். நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், கொஞ்சம் பேர் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி கர்த்தர் வந்து நம்மளை வந்து அது ப்ரிப்பேர் பண்றாரோ என்னன்னு வித்தியாசமான ஒரு அப்படிதான் நம்ம போகுது. நம்ம எதுவுமே இப்படி போகணும் அப்படி போகணும் அப்படிலாம் நினைக்கல. ஆனா இது ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருந்தீங்கல்ல, விபிஎஸ் கிளாஸ் எடுத்தீங்க, சண்டே கிளாஸ், அப்புறம் யூத்துக்கு இதை நடத்திட்டே இருந்தீங்க. அந்த ஒரு நடத்திட்டே இருந்தேன். சரி சரி சரி. அதாவது நம்ம வேர்ட் ஆஃப் ஃபெய்த்ல தான் போகணும், ப்ராஸ்பரிட்டி தான் டீச் பண்ணணும் அப்படி நான் போகவே இல்லை. சரி சரி சரி. அப்படிதான் நம்மளுக்கு நடக்குது. ஓகே ஓகே ஓகே. இப்ப எத்தனையோ பேர் வந்தாங்க, ரட்சிப்புகள் நடத்தினாங்க. ஆனா நான் ரசிக்கப்பட்டது அவர் ஜஸ்டின் பிரபாகரன் மீட்டிங்ல. கண்டிப்பா. அப்புறம் அவரு போற வழியிலேயே நான் போக ஆரம்பிச்சேன். இந்த மீட்டிங்ஸ் நடத்துறீங்க, அப்புறம் லெக்சராகவும் இருக்கிறீங்க. இது எத்தனை வருஷம் இது டிராவல் ஆச்சு? நடுவில் எப்போ மேரேஜ் பண்ணீங்க? அதை பற்றி. அப்போ நான் வந்து ஒரு 4-5 வருஷம் சரி நான் திருச்சியில் இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணேன். நான் மேரேஜ் பண்ணது வந்து மேரேஜ் பண்ண பிறகு எப்பெல்லாம் மேரேஜ் நாங்கள் 2 பேரும், நானும் என் மனைவியும், என் மனைவி வந்து பம்பாய் சேர்ந்தவங்க. அவங்களுடைய மதர் டங் வந்து மராட்டி. ஆமாம். தமிழ் பேசுவாங்களா? தமிழ்லாம் பேச தெரியாதவங்க. அவன் எப்படி சூஸ் பண்ணீங்க? இல்லை, நான் வந்து நான் ஊழியம் செஞ்சுட்டே இருக்கேன். சரி. அதனால ஊழியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண் வேணும், அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். அது மாதிரி நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ வந்து நிறைய பெண் பார்க்கும்போது நிறைய பயோடேட்டாலாம் வரும் எங்கள் வீட்டுக்கு. அது எதை பார்த்தாலும் வந்து எனக்கு வீடு இருக்குது, கார் இருக்குது, நான் இதாச்சே அவங்க, அதாவது நான் தேடுறது அதுக்குள்ளே இருக்காது. அதை பார்த்தா வந்து எனக்கு அது பிடிக்காது. ஸோ யாருமே அந்த ஊழியத்தை டிபெண்ட் பண்ணி அதை பற்றி அவங்க பேசவே இல்லை. எந்த ஒரு
வர்ற அந்த பயோடேட்டால வந்து அந்த ஊழியத்தை பத்தி எதுவுமே இல்லை. இப்படி பயோடேட்டாவா இருக்கும். எனக்கு அந்த எந்த பயோடேட்டா பார்த்தாலும் ஒரு நான் அதுல தேடுற மாதிரியே இருக்காது. சரி. டெய்லி 10 பயோடேட்டா வந்துட்டே இருக்கேன் எங்க வீட்டுக்கு. அப்போ ஒரு நாள் ஒரு பயோடேட்டா வந்திருக்கு. சரி. அந்த பயோடேட்டால ஒரு 4-5 பேப்பர் இருக்கு. அப்ப நான் எடுத்து பார்த்தீங்கன்னா 4-5 பேப்பர் இருக்கு. அப்போ அந்த பயோடேட்டால என்ன இருக்குன்னா, அந்த பொண்ணு எங்கெங்கெல்லாம் ஊழியம் செஞ்சா, என்னென்னலாம் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி டைப் அடிச்சு ஒரு எக்ஸாம் பேப்பர் மாதிரி ஒரு பண்டில் எங்க வீட்டுக்கு வருது. அப்ப நான் அதை பார்த்தோன்னே எனக்கு என்னடா இத்தனை ஊழியம் செஞ்சிருக்கு இந்த பொண்ணு, இது யார் இது, இதை நம்ம அட்லீஸ்ட் போய் பார்க்கணும். பார்த்தா இது பாம்பேல இருந்து வந்திருக்குது. அப்பதான் எங்க அப்பாவும் நானும் யோசிச்சோம், சரி இந்த பொண்ணை போய் நம்ம பார்ப்போம். அவங்க எல்லாருமே நாங்க போய் பார்த்தோம். இப்போ எல்லாத்துக்குமே பிடிச்சது, அவங்களுக்கும் எங்களை பிடிச்சது. அப்புறம் நாங்க திருமணம் பண்ணோம். ஆமா, திருமணம் அது எங்க திருமணம் பண்ணி நாங்க திருச்சியில தான் இருந்தோம். அப்ப நாங்க திருச்சியில நாங்க 2 பேரும் இருப்போம். அப்ப நாங்க 2 பேரும் டெய்லி ஜெபிப்போம். அப்ப ஜெபிக்கும் போது ஃபுல்லா எனக்கு என்ன தோணும்னா, இந்த ஊரை விட்டுட்டு போயிடணும். உங்களுக்கு எனக்கு அப்படி தோணும். சரி, எப்பெல்லாம் ஜெபிக்க உட்காரணும் இப்படி எனக்கு தோணும். அந்த ஊர்ல நான் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். திருச்சியில வந்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இங்கதான் நம்ம இனிமேல் லைஃப் இங்கதான் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல சரி முழங்கால் படி போடுறேன் அப்ப தோணும். இது வந்து 3 மாசமா டெய்லி தோணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம். சரி, ஓகே ஓகே. அப்போ 3 மாசம் கழிச்சு அவட்ட நான் சொன்னேன், பாருமா எப்ப நம்ம ஜெபிக்க போதும் இந்த ஊர் விட்டுட்டு பாம்பே சைடு போயிடணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு நான் சொன்னேன். சரி. அப்ப என் மனைவி சொன்னா, எனக்கு அப்படி தோணுது, ஆனா எனக்குடைய அப்பா அம்மா அங்க இருக்காங்க, அதனால எனக்கு தோணுதுன்னு சொல்லி நான் அதை வந்து ரொம்ப இது பண்றது இல்ல. சரி அப்படின்னு அவ சொன்னான். வயசான ஒரு அங்கிள் எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவாரு, ஜெபிக்க வருவாரு. ஒரு தடவை ஜெபிக்க வந்தப்போ அவர் சொன்னாரு, நீ தாமஸ் நீ பயப்படாத, கர்த்தர் வந்து உன்னை இந்த ஊரை விட்ட போக சொல்றாரு அப்படின்னு சொன்னார். சரி, இப்படி அவர் சொன்னார். அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையே கொடுத்துருச்சு. ஏன்னா கர்த்தர் நம்மகிட்ட மாத்திரம் பேசல, அவர் யாருன்னே அவருக்கு நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்னே தெரியாது அவருக்கு, அங்கிளுக்கு வந்து அப்படி ஒரு வார்த்தை சொன்ன உடனே நாங்க வந்து உடனே அந்த டைம்ல வந்து எங்க குழந்தை மகன் பிறக்கறதுக்காக அவ வந்து அவங்க வீட்டுக்கு போனா. அப்படியே நானும் ஷிஃப்ட் பண்ணி சரி கம்ப்ளீட்டா மும்பைல செட்டில் ஆயிட்டோம். ஓகே ஓகே. பட் ஆனா இந்த பிளான் உங்களுக்கு இருந்ததா? இங்க இருந்து நீங்க லெக்சருக்காக தான் இங்க லெக்சரா இருந்தீங்க. ஆமா. ஸோ அதே மாதிரி அங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற பிளான். அப்படிதான் போனேன். ஓகே ஓகே. அதே மாதிரி அங்க ஒரு காலேஜ்ல சரி நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. முதல்ல வந்து நிறைய பண கஷ்டம். நாங்க போனப்போ ஏன்னா எனக்கு வேலை இல்லை, அவளுக்கும் வேலை இல்லை, குழந்தை வேலை பிறந்துருச்சு. மாமனார் மாமியார் வீட்டுல நான் இருக்கேன். அது எவ்வளவு நாள் அவங்க வீட்டுல, அவங்க வயசான 2 பேரு, நம்ம பாட்டுக்கு அவங்க வீட்டுல உட்காந்து, அது வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம். சேலரி குறைஞ்சிருச்சா இல்ல என்ன? இங்க சம்பளமே இல்லையே, நான் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தானே போனேன். ஆமா ஆமா ஆமா. இந்த இது வச்சு அங்க வேலை பார்க்க முடியல, அங்க போய் நம்ம வேலை தேடிக்குவான்னு போனேன். ஓகே, கிடைக்கல. ஆனா வேலை கிடைக்கல. அங்க போய் அங்க சில பண கஷ்டம். அதுல நாங்க ஒரு எப்படி ஒரு 2 வருஷம் அதுல இருந்தோம். கஷ்டம்னா என்ன மாதிரி கஷ்டப்பட்டு? பண கஷ்டம் தான், வேலை இல்ல. சரி. அப்புறம் மாமனார் வீட்டுல நம்ம உட்காந்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் எங்க மாமனார் மாமியார் ரொம்ப தங்கமான மனசு அவங்களுக்கு. அவங்க சொல்லுவாங்க, நீ கவலையே படாத, நீ பாட்டுக்கு நீ மெதுவா வேலை தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி. ஆனா நம்மளுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க எதுவும் சேவிங்லாம் இங்க எடுத்து கொண்டு போலையா? பணம் சேவிங்ஸ் எல்லாம் எனக்கு அது இப்போ யாருமே சேவிங்ஸ் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே சொல்லல. சரி சரி சரி. அப்ப அங்க வந்து நம்மளே வேலை தேடணும். ஓகே. அங்க மராட்டி லாங்குவேஜ் தான், அந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியாது. ஓகே. அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஊர் வேற. சரி சரி. நம்ம திருச்சியில இருந்துட்டு அங்க போய் செட்டில் ஆகுது. மெயின் சிட்டில இருந்தீங்களா? இல்ல மெயின் சிட்டி தான். ஓகே. அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு ஜாஸ்தி. ஆமா, அட்மாஸ்பியர் வேற மாதிரி இருக்கு. சரி. யாரு பேசுறதும் நம்மளுக்கு விளங்க மாட்டேங்குது. அப்புறம் வந்து
அந்த ஊரே எனக்கு பிடிக்காம போச்சு. ஓ ஏன்னா வந்தோம் யோசிச்சிங்களா? ஏன்னா வந்தோம், இது என்ன ஊரு, இதுல எனக்கு சுகமில்லாம வேற ஆயிடுச்சு. அங்க சுகமில்லாம வேற ஆகி. அப்படியா? ஆமா, நடக்க முடியாம ஆகி அப்படி ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் அந்த ஊர்ல. அப்ப யோசிச்சீங்களா அந்த மாதிரி என்ன ஆண்டவர் நம்மள ஆண்டவர் சொல்லிதான் வந்து இல்ல? அப்ப வந்து நிறைய நேரத்துல நான் யோசிப்பேன், நம்ம திரும்பி போயிடுவோம், திரும்பி நம்ம ஊர்ல நம்ம நல்லா இருந்தோம், இங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறதா இருக்கே, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு டெய்லி யோசிப்பேன். ஆனா நான் திரும்பி வராது ஒரே காரணம் வந்து நம்ம ஆண்டவர் சொன்னார் தானே வந்தோம். அப்ப ஏதோ ஒண்ணு நல்லது இருக்க போய் தானே ஆண்டவர் அப்படி சொல்லியிருப்பாரு. அப்ப நம்ம திரும்பி போயிட்டோம்னா அந்த இது கேன்சல் ஆயிடுவேன். அதனாலதான் நான் திரும்பி வரல. இல்லாட்டி வந்து நான் திரும்பி வந்திருப்பேன். ஓகே. அப்போ பண கஷ்டம் ப்ளஸ் நோய் கஷ்டம். அப்புறம் வந்து என் மனைவிக்கும் நிறைய நோய், அவளுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. அது என்னன்னு தெரியல, அந்த ஊருக்கு போனோடனே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நான் திரும்பி வரல. பையன் பிறந்துட்டான். ஆனா எனக்கும் சம்பளம் இல்லை, அவளுக்கும் சம்பளம் இல்லை. சரி. ஆனா பையன் பிறந்துட்டான். அப்போ வந்து எங்கள் சேவிங்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அதை வச்சு தான் நாங்கள் ஓட்டிகிட்டு இருந்தோம். சரி சரி. ரொம்பலாம் இல்லை, சேவிங்ஸை வச்சு கொஞ்சம் ஓட்டிகிட்டே இருந்தோம். ஓகே ஓகே. அப்போ எதுவும் நினச்சிங்களா இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இது கடவுளுடைய சித்தமா அப்படிங்கலாம் எதாவது வரலையா? அப்படியெல்லாம் வந்து நம்ம அதனால தான் நம்ம பைபிளை, அதனால தான் வேர்ட் ஃபெய்த் மூமெண்ட்டில் இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. வேர்டு ஃபெய்த் மூமெண்ட் இதுதான். நம்ம வேர்டு ஃபெய்த் மூமெண்ட்டில் இருக்கும், இந்த வசனத்தில் இருக்கும்போது அந்த கஷ்டம் ஒரு பெருசே இல்லையே. அப்படி உங்களுக்கு தெரியல அதை பற்றி? ஆமாம், அது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம அந்த கஷ்டத்தை ஓவர் கம் பண்ணிடலாம். ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனையை வந்து, ஒரு பிரச்சனையுடைய அந்த நம்ம ஓவர் கம் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வரவே வராது. அதுதான் உண்மை. ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை மிதிச்சிடலாம். அதுதான் ட்ரூத், அதுதான் பிரின்சிபல். அது அதை வந்து மிதிக்க முடியாத ஒரு பிரச்சனைய கர்த்தர் வந்து அனுமதிக்கவே மாட்டார் நம்ம வாழ்க்கையில. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கிடைச்சதா? அதுக்கப்புறம் எனக்கு அந்த நல்ல கல்லூரியில வேலை கிடைச்சிச்சு. சரி சரி. அதுக்கப்புறம் ஓகே, அப்படி நாங்கள் அப்படி லைஃப் லோ ஆயிடுச்சு. ஓகே. அந்த மும்பையில் நீங்கள் லெக்சராக இருக்கீங்க, அது எப்படி போச்சு, அந்த ஜேர்னி எப்படி போச்சு? மும்பையில் நான் லெக்சராக இருக்கேன். லெக்சராக இருக்கும்போது என் மனைவியும் நானும் சேர்ந்து நிறைய பிள்ளைகளை, அப்போ வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தோம். நியூ லைஃப் ஃபெலோஷிப் அப்படிங்கிற ஒரு சபைக்கு நாங்கள் போயிட்டு இருந்தோம். அப்போ அந்த சபையை வந்து பாஸ்டர் ஜோசப் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனுஷன், அவரு தான் அந்த சபையை ஆரம்பிச்சு, அது பல நாடுகள் பல ஊர்களில் இருக்குது. அந்த சபையில் தான் என் மனைவி அவங்க குடும்பமெல்லாம் மெம்பர்ஸ். அப்போ நாங்கள் அந்த சபைக்கு போயிட்டே இருந்தோம். அப்போ அந்த சபைக்கு போகும்போது ஒரு நாள் அங்கே இருக்கிற ஒரு பாஸ்டர் என்ன அந்த சபைக்கு பாஸ்டராக போட்டுட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அவர் ஒரு பெரிய பாஸ்டர், அவர் என்னை அந்த சபைக்கு பாஸ்டராக மாற்றிட்டார். அப்போ அந்த சபைக்கு நான் பாஸ்டராக இருந்தேன் 10 வருஷம் பாஸ்டராக இருந்தேன். அப்போ வந்து அந்த சபையில் இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தேன். மும்பையில் லெக்சராக இருந்துகிட்டே அந்த சபையில் நான் பாஸ்டர். அப்படியே தான் என்னுடைய. அங்கே எவ்வளோ பேர் இருந்தாங்க அந்த பாஸ்டர்? அந்த சபையில் ஒரு 150 பேர் இருந்திருப்பாங்க. 150 பேர் இருந்திருப்பாங்க. அதில் நான் வந்து லெக்சராக இருந்துகிட்டே தான் நான் பாஸ்டராகவே இருந்தேன். ஆமாம். அப்படி இருக்கும்போது தான் எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு சபையை ஆரம்பித்தோம். நானும் என்னுடைய மனைவி சேர்ந்து நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்கள் எல்லாம் வச்சு ஒரு சின்ன ஒரு ஜெபக்கூட்டம் மாதிரி ஆரம்பித்தோம். அது ஒரு வருஷம் 2 வருஷமாக அது நடந்துக்கிட்டே இருக்குது எங்கள் வீட்டில். அது சைட் பை சைட் நடந்துகிட்டு இருக்கு. நான் இந்த சபையில் பாஸ்டராக இருக்கேன் சண்டே, மற்ற 6 நாளும் காலேஜில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்படியே அது நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நடக்கும்போது தான் வந்து அந்த சபையில் சில பிரச்சனைகள்னால நான் அந்த சபையை விட்டு விலகிட்டேன். அது விலகிட்டேன். தொடர்ந்து உங்களால் பண்ண முடியல அங்கே? என்னால் அங்கே ஒர்க் அவுட் பண்ண முடியல. ஏன்னா அதில் சில பாலிட்டிக்ஸ், சபைகளில் சில பாலிட்டிக்ஸ், அது மாதிரி விஷயங்கள்
நான் என்னால் அதில் கண்டினியூ பண்ண முடியல. அதனால அந்த சபையை வந்து எனக்கு கீழே இருக்கிற ஒருத்தர் கொடுத்துட்டு சரி நான் கிளம்பி வந்துட்டேன். ஓகே ஓகே ஓகே. கிளம்பி வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு சின்ன சபை இருக்கு, அதை நம்ம டெவலப் பண்ணுவோம்னு சொல்லி சரி நானும் என்னுடைய மனைவியும் இந்த சபையை டெவலப் பண்ண ஆரம்பிச்சோம். அதுதான் இப்போ ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர்னு வச்சுருக்கோம். ஓ அதான் அது எத்தனை வருஷம் அங்கே வேலை பார்த்தீங்க? லெக்சரராக எத்தனை வருஷம்? மும்பையில் 7 வருஷம். 7 வருஷம் வேலை பார்த்துக்கிட்டே நான் வந்து சரி அந்த சபையை நடத்திக்கிட்டு இருந்தேன். இந்த ஏஜில் கரெக்டாக இந்த சர்ச் ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் வந்து ஃபுல் டைமாக ஆடி வந்தீங்க உங்களுடைய? நான் ஏன் அப்படி வந்துட்டேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த சபை வளர்ந்துகிட்டே வரும்போது சில இம்பார்ட்டண்ட்டான காரியத்தை செய்ய முடியாது. சபையா வேலையா அந்த மாதிரி நெருக்கத்தில் வந்துட்டேன். ஓ ஓகே ஓகே ஓகே. ஏன்னா ரெண்டும் இட் டிமாண்ட்ஸ் யுவர் டைம். ஏதோ ஒன்றை விடணும், இதை ஃபோக்கஸ் பண்ண இதை ஃபோக்கஸ் பண்ணல, அந்த மாதிரி நம்ம சபையை நடத்த முடியாமல் ஒரு சூழ்நிலை வருது. சரி சரி. ஏன்னா இங்கேயும் வேலை இருக்குது, அங்கேயும் வேலை இருக்குது. இப்போ நம்ம வேலையில் வந்து காலையில் கரெக்டாக 8 மணிக்கு அங்கே இருக்கணும். பரீட்சைன்னா அந்த நாளில் வந்து லீவே எடுக்க முடியாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு நாள் ஒரு முக்கியமான பரீட்சை அன்னைக்கு நம்ம சபையில் ஒரு மெம்பர் இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு என்னால் ஃபியூனரல் கண்டக்ட் பண்ணணும். பாருங்க, அங்கே லீவ் போடவே முடியாது. இந்த மாதிரி நெருக்கடியான சில சூழ்நிலைகள் வரும். சரி சரி. அதனால வந்து நான் இந்த மாதிரி அதிகமாக வந்துட்டே இருக்கு. அப்போ தான் நானும் என் மனைவியும் யோசித்தோம், சரி பேசாமல் இந்த வேலையை விட்டுறதான் நல்லது. இது எதுக்கு இந்த உலக பிரகாரம் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு, சாரி உலக பிரகாரமான அப்படின்னு நான் நினைக்கல. சரி, எனக்கு உங்களுக்கு சப்போர்ட் தானே லெக்சரா இருக்கிறது உங்களுக்கு அந்த மாதிரி அப்படி யோசிச்சிருப்பீங்களா? அந்த இல்லை அப்படி நான் ரிசைன் பண்ண பிறகு வந்து எனக்கு சம்பளமே இல்லை. அப்போ என் மனைவியினுடைய சம்பளத்தை வச்சு தான் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அவங்க வேலைக்கு போயிட்டு அவங்க வேலைக்கு போகிறாங்க இல்லையா? சரி சரி. அதனால் அவங்க சம்பளத்தை வச்சு தான் ஒரு கொஞ்சம் வருஷம் ஒர்க் அவுட் பண்ணோம். அப்போ அதுக்கப்புறம் சபையிலேருந்து நான் ஒரு சேலரி எடுத்துக்கிட்டேன். ஓகே ஓகே. அது வரைக்கும் அப்போ நீங்கள் ஒரு அந்த ரிசைன் பண்ணுற காலகட்டம் ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு காலகட்டமாக இருந்துச்சா இல்லை டக்குன்னு? அதாவது எதுவுமே கன்ஃபியூஷனே கிடையாது. கன்ஃபியூஷன் ஏன் வருது அப்படின்னா, சரி இப்போ ஒரு 4-5 பாயிண்ட் இருக்கு, எதத்தோட கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ ஒரு பாயிண்ட் தான் இருக்குன்னா அப்போ கன்ஃபியூஷன் எப்படி இருக்கும்? புரியுது. ஒரு சாய்ஸ் இருக்கும்போது தான் கன்ஃபியூஷன் இருக்கும். சாய்ஸே இல்லை. நம்ம வேலையே வந்து 4 பேர் இயேசுக்குள்ள கொண்டு வர்றதுதான். சரி சரி. அதுதான், அதுக்காக தான் நான் பிறந்திருக்கோம். நான் அதுக்காக தான் பிறந்திருக்கேன். யார் எதுக்கு பிறந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ எப்படி இந்த லெக்சர் வேலையெல்லாம் பார்க்கும்போது நிறைய உங்களுக்கு இதாக இருக்கும்ல, இது டைம் கொஞ்சம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோமோ அப்படிலாம் யோசிச்சிங்களா? இல்லை அப்படி இல்லை, அது மாதிரி தானே. இப்போ நான் எந்த லெக்சராக இருந்தாலும் சரி, அங்கே ஆர்டர் பற்றி அங்கே இப்போ நான் திருச்சியில் லெக்சராக இருந்தேன். சரி சரி சரி. இந்த மாதிரி ஆளுங்க 10 ஏகப்பட்ட பேர் நான் இயேசுக்குள்ள. இப்போ திருச்சியில் மாத்திரம் எங்கள் வீட்டில் ஒவ்வொரு தேர்ஸ்லையும் 60 பேர் வருவான். எனக்கு வேலையே தான். எனக்கு வந்து என் லைஃப் வேலையே இதுதான். நான் இதுக்காக தான் இருக்கேன் உயிரோடையே. அதனால வந்து நம்ம அதான் கன்ஃபியூஷன் ஏன் வருதுன்னா, ரெண்டு காரியம் இருந்தா எனக்கு முன்னாடி கன்ஃபியூஷன் வரும். ஆமா, எனக்கு முன்னாடி 2 காரியமே இல்லையே. இன்னைக்குமே எனக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியம் தான் இருக்கு. இப்ப நான் சபையில பாஸ்டரா இருக்கேன். இன்னைக்கு இந்த சபையை கொடுத்துருவேன் நான். என்னை விட ஒரு நல்ல ஆளு அங்க இருக்கான்னா அவன் கையில கொடுத்துட்டு நான் என் வேலையை பார்க்க போயிடுவேன். ஓ, இந்த ஹவுஸ் ஆஃப் பிரேயர் சொல்லி. ஆமா, இது என்ன பேர்? ஹவுஸ் ஆஃப் பிரேயர். எனக்கு என் மனைவிக்கும் வேலையே வந்து ஜனங்களை இயேசுக்குள்ள நடத்துறது தான். அதுதான், வேற எதுவுமே வந்து இது இந்த பாயிண்ட்டுக்குள்ள வரக்கூடாது. இந்த பாயிண்ட்ல வந்து கன்ஃபியூஷனே கிடையாது. எங்க யாரு எனக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேலையை விட்டுட்டு ஹவுஸ் ஆஃப் பிரேயர் பண்ணீங்க. ஆமாம். அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுடைய ஃபினான்சியல் இதெல்லாம்? அந்த ஸ்டெபிலிட்டியாக இருந்துச்சு? ஸ்ட்ரெயின் இருக்க தானே செய்யும். சரி, நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு 2 பேர் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு சம்பளம் இல்லை, அப்போ ஸ்ட்ரெயின் இல்லாமையா இருக்கும்? இருக்கும். ஆனால் கர்த்தர் பார்த்துக்குவாரு. கர்த்தர் பார்த்துக்குவார்ல. ஸோ அப்படிங்கிற ஒரு ஹோப், அப்புறம் ஒரு ஹோப் ஆயிடுச்சு.
அப்போ கரெக்டு, ரைட்டு. அதில் வந்து நான் வேலையை விடலாமான்னு நான் யோசிச்சுட்டு வேறு இருந்தேன். சரி சரி. அப்போ நான் வந்து டெய்லி நான் அதுக்காக ஜெபம் பண்ணுவேன். இந்த வேலையை விடலாமா வேணாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு அது மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என்கிட்ட நீங்கள் பேசுங்க நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு அடையாளமா ஓகே நீங்கள் சொல்லுங்கள், சொன்னால் நான் வேலையை விட்டுறேன் இப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டுக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து நாங்கள்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், தாமஸ் நான் நெல் முட்டையாக பார்க்குறேன், நெல் முட்டையாக அடுக்கி வச்சிருக்கு. அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, நான் தான் உனக்கு ஜெகோவா ஜைரா, உன்னுடைய தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அவர் சொல்லிட்டு போனோடனே நான் ஃபோன் அடித்தேன் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஐ எம் ரிசைனிங், அதோட ரிசைன் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும். சரி, எத்தனை வருஷம் ஆச்சு? அது வந்து ஏறத்தாழ 17 வருஷம். ரைட்டா? எனக்கு எத்தனை பணம் வேணுமோ அத்தனை பணம் கர்த்தர் தருவார். இது வந்து இது நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இது உண்மை. இது வந்து அது எனக்கு தான் தெரியும். அது வந்து நான் சொன்னா உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்க அதை அனுபவிக்கவே இல்லையே. நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். சரி. அப்போ அடுத்த மாதம் எனக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதம் யார் ஆண்டவர் எனக்கு தருவா அப்படின்னே எனக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த அரியர்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால இந்த அரியர்ஸ் எல்லாம் கொடுக்க போறேன் அப்படின்னா. ஓகே, அரியர்ஸ் வந்துருச்சு. சரி. அதுக்கு அடுத்த மாதம் நான் எல்ஐசிக்கு ஏதோ ஒரு கட்டணும். அப்போ எனக்கு ஒரு அமௌண்ட் தேவை. அப்போ அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு தெரில, அந்த அமௌண்ட் இத்தனை அமௌண்ட் தேவை அப்படின்னு நான் வந்து யோசித்தேன். இந்த வருஷம் இந்த மாதம் இந்த அமௌண்ட் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னு நான் யோசித்தேன். இது வந்து பிகினிங்கில், ஓகே, அதாவது அப்போதான் ரிசைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் நீங்கள் மந்த்லி சேலரி வாங்கி பழகிருப்பீங்க. மந்த்லி சேலரி வந்தால் அந்த காரியத்தை செய்ய முடியும். இந்த இடத்துல வரும், இதில் ஒன்றுமே இல்லையே. புரியுது. அப்போ கர்த்தர் வந்து திடீர்னு எங்கள் வீட்டுக்கு ஒரு பையன் வந்தான், வாலிப பையன். சரி. அவன் வந்து ஒரு நாள் சொன்னான், சார் எத்தனையோ வருஷமா நீங்கள் எனக்கு எவ்வளவோ சொல்லி கொடுத்துறீங்க, நான் உங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுத்ததில்ல அப்படின்னா. நான் உங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும், அதனால காணிக்கை கொண்டு வந்தேன் நான். சரி. அவனை நான் 10 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் ஒரு நாள் கூட இதை பற்றிலாம் அவன் பேசுறது இல்லை. ஓகே ஓகே ஓகே. அவன் ஒரு வாலிப பையன். சரி. அவங்கிட்ட நம்ம என்ன பணத்தை பற்றி பேச, அவங்கிட்ட நான் இயேசு பற்றி தான் சொல்லியிருக்கேன். ஆனால் அவனே வந்து ஒரு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தான். அதை திறந்து பார்த்தா எனக்கு என்ன தேவையோ அது அதுக்குள்ள இருக்கு. இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். இது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், இப்படியுமா நடக்கும் அப்படி யோசிச்சேன். இது மாதிரி இது வந்து சின்ன சின்ன அமௌண்ட், இதெல்லாம் கர்த்தர் பெரிய பெரிய அமௌண்ட். ஆமா, ஒரு தடவை வந்து ஒரு கட்டடம் ஒன்று கட்டணும். சரி. அதுக்கு 4.5 லட்ச ரூபா செட்டில் பண்ணோம். 4.5 லட்ச ரூபா செட்டில் பண்ணணும். நான் அக்கௌண்ட்ஸில் கேட்குறேன் எவ்வளோ மார்க்குன்னு கேட்டால் 26,000 இருக்குது பாஸ்டருங்கிறாவா. இது வந்து தேர்ஸ்டே. சரி சரி. தேர்ஸ்டே. ஓகே. எப்போ அவன் 4.5 லட்சம் கொடுக்க போகிறோம், தேர்ஸ்டே 26,000 இருக்குங்கிறா. அப்போ நான் வந்து அன்னைக்கு யோசித்தேன், எப்படி இதை கட்ட போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு எதிர்பார்ப்பு என் மனசில் ஒரு சின்ன ஒரு வெயிட் இருக்கு. இது ஒரு கேள்வி, எப்படி கொடுக்க போகிறோம், மண்டே கொடுக்கணும், மண்டே மார்னிங் அவனுக்கு செட்டில் பண்ணணும். அப்போ நான் ஃப்ரைடே வந்து பாஸ்டர்ஸ் மீட்டிங், பாஸ்டர் ஜோசப் மீட்டிங் நடத்துகிறார், அதுக்கு நான் போகிறேன். ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு நான் போகிறேன். நான் போய் அவர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் திடீர்னு சொன்னார், ஃபாரினர்ஸ் வில் கம் அண்ட் ஹெல்ப் யூ அப்படின்னாரு. நடுவில் ஃபாரினர்ஸ் வில் கம் அண்ட் ஹெல்ப் யூ எழுதி வச்சுக்கிட்டேன் நான். எனக்கு ஒரு என்ன எனக்கு தெரிஞ்சது ஃபுல்லாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான்.
கண்டிப்பாக. அப்போ சரி கரெக்டாக சொல்லியிருக்காரு, ஃபாரினர் சொல்லி கம்மன் ஹெல்ப் யூ. எந்த ஃபாரினர் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான்? நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி. அன்னைக்கு ஃப்ரைடே சாயந்தரம் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி தாமஸ் இந்த மாதிரி ஃப்ரெண்டுன்னா அவர் அந்த மும்பைக்காரர் தான். சரி. ஃபோன் பண்ணி அவர் வந்து நான் ஒரு காணிக்க கொடுக்கணும்னு சொன்னார். சரி கொடுங்கன்னு சொன்னேன். எவ்வளவு காணிக்கன்னு பார்த்தா 1 லட்ச ரூபா. அவர் ஏதோ அவர் பிஸ்னஸ் மேன், ஏதோ காணிக்க கொடுத்துருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அது அதிகமாக அமௌண்ட்டா நீ வாங்க காணிக்கல? இல்லை அதெல்லாம் பெரிய அமௌண்ட்டெல்லாம் இல்லை. அந்த டைமில் சொல்கிறேன். ஓகே. இல்லை அந்த டைமில் வந்து யாரும் 1 லட்ச ரூபா கொடுக்க மாட்டாங்க, 10,000 ரூபா கொடுப்பாங்க. சரி. ஓகே. இல்லை ரைட்டா. அப்போது டக்குன்னு என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கான். சரி. அவன் ஃபோன் பண்ணுறான் சனிக்கிழமை காலையில். அவன் எங்கே இருக்கானே அவன் வந்து 10 வருஷமாக என்னை கான்டாக்டே பண்ணலை. சரி. அவன் ஃபோன் பண்ணி சார் நான் ஒரு காணிக்கை வச்சுருக்கேன் உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா நான் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தேன். அவன் அனுப்பினான். அப்புறம் இன்னும் 2 பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சொல்லி கடைசியில் பார்த்தா டியூஸ்டே மார்னிங் என் அக்கௌண்ட்டில் 6 லட்ச ரூபா இருக்கு. அப்போ உடனே அவனுக்கு செட்டில் பண்ணேன். இது மாதிரி நிறைய இது மாதிரி வந்து எனக்கு எவ்வளவு பணம் தேவையோ. ஏன்னா கர்த்தர் என்ன சொன்னார்? ஐ ஆம் யுவர் ஜெகோவா ஜைரான்னு சொல்லியிருக்காருல்ல. அவ்வளோதான். அது நான் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அவர் எனக்கு ஜெகோவா ஜைரே. இந்த ஜெகோவா ஜைரேங்கிற வார்த்தை பைபிளில் இருக்கு. அது எல்லாரும் தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் அது வந்து என்னுடைய வார்த்தை. அதை கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்காரு. அது இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் அது ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோ. இது வந்து நம்ம பர்சனல் ஜேர்னி தான். இதை வந்து நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தர முடியாது இந்த விஷயத்தை. ஆண்டவர் அப்படி சூப்பர் நேச்சுரலாக உங்களுக்கு அப்படி நடத்தி சூப்பர் நேச்சுரலாக தான் நடத்துவார். ஒவ்வொரு மாதமே அந்த தேவைகளை சந்திப்பார். இப்போ எனக்கு சம்பளம் இருக்கு. எங்கள் சபை வளர்ந்துருச்சு. எங்கள் சபையில் ஃபைனான்ஸ் டீம் இருக்காங்க. அவங்க எனக்கு ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதனால் நாங்கள் சம்பளம் இல்லாமல் ஒர்க் பண்ணல, சம்பளத்தோட தான் ஒர்க் பண்ணுறோம். நாங்களாம் பெரிய தியாகத்துலலாம் ஒர்க் பண்ணலை. எனக்கு இன்டர்வியூவில் இவ்வளோ ஓப்பனாக சம்பளம் நான் எடுத்துக்கிறேன் சொல்கிறது நீங்கள் ஒருத்தர் நினைக்கிறேன். இதில் என்ன இருக்குது? நம்ம உழைக்கிறோம். அதாவது டீம் இருக்காங்க இல்லையா? இப்போ ஒரு சபையை நடத்தும் போது அதில் வந்து நான் ஃபைனான்ஸை பார்க்கறதில்ல. ஏன்னா ஃபைனான்ஸை பார்க்கறதுக்கு அதுக்குன்னே படித்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு ஒரு 3 பேர் இருக்கான். அவங்க பார்ப்பாங்களா நம்ம பார்ப்போமா? நம்மளுக்கு பைபிள் தான் தெரியும். அவங்க தான் நடத்துகிறாங்க அதை. ஓகே. அப்போ நம்ம அவங்க சொல்கிறத கேட்டு தானே போகணும். ஸோ இந்த 17 இயர்ஸாகவே ஆண்டவர் உங்களை ஃபினான்ஷியல் ரீதியாக நல்ல ஒரு ஃபைனான்ஷியலாக நம்மளுக்கு க்ரோத், அதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாது. 17 இயர்ஸாகவே உங்களுக்கு ஆண்டவர் நல்லா ஃபினான்ஷியலி நல்லா அற்புதமாக நடத்துகிறாரு. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளை வந்து ரொம்ப நல்லா வச்சுருக்காரு. ஓகே. எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஃப்ரீ வீட்டில் தான் இருக்கேன் மும்பையில். அப்படியே? ஆமாம்மா. ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், நானும் என் மனைவியும் மும்பையில ரொம்ப காஸ்ட்லியான வாடகைலாம் அதிகமாப்பாங்க. அந்த வீட்டுக்கு வாடகை வந்து ஒரு இன்னைக்கு தேதியில் ஒரு 1.5 லட்ச ரூபா இருக்கும். அந்த வீட்டில் நான் ஃப்ரீயாக இருக்கேன். சரி. எலக்ட்ரிசிட்டியும் கிடையாது, வாட்டர் பில்லும் கிடையாது, வாட்ச்மேனு, பெருக்கருக்கு ஆளு. நான் நீ நல்லா தான் வச்சுருக்கேன். ஆண்டவர் என்னைய வந்து மும்பைக்கு போக சொல்லியிருக்காருல்ல, அவர் என்னை சும்மா வச்சுருப்பாரு. நானா போல, நான் பஞ்சமலைக்க போல. ஓகே. நான் வந்து ஆண்டவர் சொல்லி தானே போனேன். அப்போ இப்போ ஒரு பெரிய கம்பெனில இருந்து ஒரு மனிதனை வந்து ஒரு ஊருக்கு அனுப்புறாங்க. அந்த கம்பெனி பார்க்குமா பார்க்காதா? கண்டிப்பா. ஒரு கம்பெனியே பார்க்கணும்னா இருக்கிற கம்பெனிலே பெரிய கம்பெனி நம்ம ஆண்டவருடைய கம்பெனி தானே. அது நம்ம நல்லா பார்க்காதா? கண்டிப்பா. அதை எப்படி இது இப்படிதான் நான் நம்புறேன். இதுக்கு மாறி சிலவங்க நம்புறாங்க. நம்ம அதை போட்டு நான் அவங்கள குறைச்சலாம் சொல்ல. கண்டிப்பா நம்மளுக்கு அந்த தொழில் தெரியாது. கண்டிப்பா அது ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய கேட்க விரும்புகிறேன் அடுத்தடுத்ததுல. பட் அந்த 17 இயர்ஸில் இப்போ இந்த ஃபினான்ஷியல் க்ரோத் சொல்கிறீங்க, அது மாதிரி உங்கள் சபை வளர்ச்சியும் நல்லா இல்லை? எவ்வளோ பேர் இருந்தாங்க சபையில்? இப்போ எவ்வளோ? இப்போ எங்கள் சபையில் வந்து
நிறைய பேர் வந்து வர்றாங்க போயிடுறாங்க. இப்போ எங்களுக்கு நிறைய அந்த டிரான்சிட் க்ரௌடு, ஓகே, பல நாடுகளுக்கு போயிடுறாங்க, பல ஊர்களுக்கு போயிடுறாங்க. ஓகே. அதனால் நாங்கள் வந்து அப்புறம் இன்னொன்று வந்து நாங்கள் சபையை வளர்க்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப அதை அந்த மாதிரி நாங்கள் யோசிக்கிறதும் இல்லை. ரொம்ப மெகா சபையாக மாற்றணும், இதை எப்படி பெருசு பண்ணுறது, அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப யோசிக்கிறது இல்லை. எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம். நிறைய பேர் வர்றாங்க. எல்லாரும் எங்கள் சபையில் இருக்க எல்லாருமே ஊழியக்காரங்க மாதிரி. நிறைய லைட் ஹவுசஸ் இருக்குது எங்கள் சபையில். நிறைய பேர் வந்து குட்டி குட்டி சபைகளை ஒவ்வொரு வெட்னஸ்டேயும் நடத்துகிறாங்க அங்கங்கே. ஆமாம் ஆமாம், ஓகே. அது மாதிரி ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் நேம் வந்து ஒரு சர்ச்சு பேர் இல்லாமல் எப்படி இந்த நேம்? அப்படிதான், கரெக்ட். அது நாங்கள் ஃபஸ்ட்டு சர்ச்சுன்னு நாங்கள் சண்டே மார்னிங் ஆரம்பிக்கும் போது அதுக்கு பேரே இல்லை. ஓகே ஓகே ஓகே, அதுக்கு பேரே இல்லை. நாங்கள் அப்படி ஆரம்பித்தோம். வெட்னஸ்டே ஈவினிங் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, அதை சண்டேக்கு மாற்றணும். ஓகே, மாற்றி அது பேர் இல்லாமல் தான் ஒரு வருஷம் நடந்துச்சு. சரி சரி சரி. அப்போ தான் அந்த காணிக்க வாங்குறோம்ல, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் வாங்கி என் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகே. கடைசியில் பார்த்தா என் இன்கம் ஏகப்பட்ட இன்கம் ஆகி ஆடிட்டர் சொன்னார், என்னப்பா இந்த மாதிரி பண்ணுற, உனக்கு நீ இன்கம் டேக்ஸ் எல்லாம் கட்டணும். எனக்கு அது என்ன செய்யணும்னு தெரியலை. ஓகே ஓகே ஓகே. அப்போது அதனால நீ வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பி, ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பி, பணத்தை ஃபுல்லாக ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் போட்டு அப்படி தான் நீ செலவு பண்ணணும்னு சொன்னார். அப்போ தான் ட்ரஸ்ட் ஆரம்பினா அப்போ பேர் வைக்கணும். இப்போ என்ன பேர் வைக்க? அப்போ நாங்கள் யோசித்தோம். சரி, அப்போ தான் நான் யோசித்தேன், கர்த்தர் வந்து என்னுடைய வீடு எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடு அப்படின்னு சொன்னார். வேற ஒரு வார்த்தையுமே இல்லையா பைபிளில்? ஒரு சர்ச்சை வந்து அவர் ஜெப வீடுன்னு தானே சொல்லியிருக்காரு. அப்போ ஜெப வீடுனே வச்சிருவோம், ஹவுஸ் ஆஃப் பிரேயர். அது சாதாரணமாக இருக்குன்னா சிலவன், அதனால என்னப்பா ஆண்டவரே அதைத்தான் சொல்லியிருக்காரு, அப்படியே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சாதாரணமாகவே ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர்னு வச்சுட்டோம். சூப்பர் சூப்பர். ஸோ உங்கள் நம்ம ஹவுஸ் ஆஃப் ப்ரேயருக்கு எவ்வளோ பேர், எப்படி யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய வருவாங்களா? எப்படி ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி? யங்ஸ்டர்ஸ் தான். அதாவது யார் இயேசுவை ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஒரு வயசாக அவருடைய மனசுல பல பயங்கள், சொந்தக்காரன் என்ன சொல்லுவானோ, அது என்ன ஆகுமோ, இது என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயங்கள் இருக்கும். ஒரு வாலிபன் தான் அதை. இப்போ இயேசு பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தாரு, யாரை சீஷர்கள்லாம் தெரிந்தெடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? நிறைய யங்ஸ்டர்ஸ் தான். நிறைய கிடையாது, எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். எல்லாருமே 14 வயசுல இருந்து 24 வயசுக்குள்ள ஆளுங்க தான். ஒரே ஒரு பீட்டர் தான் 30 வயசுக்கு மேல உள்ள ஆளு. மற்ற எல்லாருமே வாலிப பிள்ளைங்க தான். இயேசுவே வாலிப பிள்ளைங்களை வந்து சீஷர்களா மாத்தி அப்போஸ்தலர்களா மாத்தினாரு. அதனால அந்த மாடல் தான் நம்ம ஃபோக்கஸ்ல இருந்து. அதனால இங்க இருந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க போறீங்க, அங்க நார்த் பீப்புள்னா உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ், லாங்குவேஜ் முதல் கஷ்டப்பட்டேன் நீங்க வாழ்க்கையில எப்படி? முதல்ல வந்து பல விதமான கேள்விகள் எனக்கு. இந்த தமிழ்நாட்டில் நம்ம இந்த பெந்தேகோஸ்தே சபையில எல்லாம் இருப்போம் இல்லையா? அப்போ நான் வந்து ஒரு மீட்டிங் போனேன். சரி, அதில் ஒருத்தன் வந்து போனி டெயில் வச்சுக்கிட்டு கிட்டார் வச்சுக்கிட்டு இருந்தான். நான் அந்த மீட்டிங் போயிட்டு, டேய் இவனை சபைக்குள்ளே விட மாட்டோம், இவன் வர்ஷிப் டைம்ல கிட்டாரால வாசிக்கிறான், இது எப்படி, இது எனக்கு விளங்கவே இல்லை. அங்க போறோம் பாருங்க நம்ம எப்படி இருந்திருக்கோம். இது மாதிரி பலவிதமான ஷாக்கு அங்க. அங்க மக்களே வித்தியாசமா இருக்கான், அவங்க நடையுடைய பாவனையே வித்தியாசமா இருக்கு. அங்க அங்க இருக்கிற நம்ம ரொம்ப அடக்க ஒடுக்கமா இருப்போம். ஆண்கள்லாம் இங்கிட்டு உட்காருப்போம், பெண்கள் அப்படி உட்காருவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். மும்பை மாதிரி ஒரு வளர்ந்த ஒரு காஸ்மாபாலிட்டன் பட்டணத்தில் அதெல்லாம் இல்லை. அவங்க சகஜமாக பழகுறாங்க. நம்மளுக்கு அது வந்து பாருங்க, இந்த போனி டெயில் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு அவனை பார்த்துட்டு. அப்புறம் நான் அவன்கிட்ட போய் பேச்சு கொடுத்து பார்த்தா அவன் நல்ல பையன்தான்.
தாழ்மையான பையன், ஆனா போனி டெயில் வச்சிருக்கான். ஸ்டைலுக்கு இது எப்ப, இது வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி. கண்டிப்பா என்ன, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. லாங்குவேஜே உங்களுக்கு எப்படி சமாளிச்சிங்க? மராட்டி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் படிக்கல. ஓ அப்படியா? ஆமா, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. சரி, மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா உங்களுக்கு? மக்களாக நிறைய தமிழ்நாட்டுல இருந்து நீங்க போறீங்க, பட் ஆனா அவங்களுக்கு தெரியும்ல. மக்கள் வந்து வெளியில எல்லாம் ஏத்துக்குவாங்க. சரி, இந்த சபைகள்ல அந்த அந்த ஒரு சபைக்கு என்னைய பாஸ்டா மாத்தினார்ல, அவர் போயிட்டாரு மாத்திட்டு. சரி சரி, சபையில ஏகப்பட்ட பேர், இவன் என்னடா இன்னைக்கு வந்தவன் வந்து லீடர் ஆயிட்டான், இவன் நம்மளுக்கு என்னடா சொல்லி தருவான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த சபையை விட்டுட்டே போயிட்டாங்க. நான் லீடர் ஆன பிறகுலாம். அந்த சர்ச்சில் அந்த மாதிரி வந்து அதெல்லாம் வந்து சகஜம் தானே. மக்கள் ஏத்துக்கலாம், மக்கள் ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா நம்மளை ஏத்துக்கிறதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்கான். அவனை வச்சுதான் நம்ம போக முடியும். ஒரு ஏத்துக்காதவன் சரி, ஏத்துக்காம மேபி நம்ம அவனுக்கு பிடிக்கலையோ அவன் அப்படி, அதனால பரவாயில்ல. எல்லாரும் ஏத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அது உங்களுக்கு பெருசா தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நம்ம தூக்கி சாப்பிட்டோம். அதாவது அவங்க கர்த்தருக்கு பயப்படும் போது மனிதன் மாறிடுறான்ல. அவர் நார்த் இந்தியனா இருக்கட்டும், அவர் சவுத் இந்தியனா இருக்கட்டும், கர்த்தர் உள்ள வரும்போது அவர் குழந்தை மாதிரி ஆயிடுறாரு. ஓகே ஓகே, அவர் சேஞ்ச் ஆயிடுறாரு. அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் அவங்க யாரா இருந்தா நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர்ல வந்து ஹீலிங் மீட்டிங். ஆமா, எங்க இதுல ஃபாஸ்டிங் ப்ரேயர் அது வரலாம் இருக்கு. ஆமா, நாங்க வந்து நிறைய ஃபாஸ்ட் பண்றோம். சரி, இல்லை நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்லை சபைகளில் இருக்கிற மாதிரி அப்படி எங்கள் சபையில் ரெண்டு தான் அந்த கீ ரிசல்ட் ஏரியாஸ் கேஆர்எஸ். ஒன்று வந்து ஜெபம், அடுத்தது வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறது வார்த்தை. ரெண்டு தான். ஓகே, அதனால் எங்கள் சபையில் நிறைய நாங்கள் ஜெபிப்போம். ஓகே ஓகே. சண்டே செலிப்ரேஷன் சொல்கிறீங்க. செலிப்ரேஷன் என்ன காரணம் அது? ஏன்னா சண்டே சர்வீஸுங்கும் போது சரி, அது வந்து ஒரு ரீஜன் பேஸ்ட் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லாமா? இல்லை, ஒரு நாள் பால் தங்கையா அப்படின்னு ஒரு தேவ மனுஷன் வந்து இப்படி சொன்னார், இது என்ன சர்வீஸ் ஸ்டேஷனா, நீ எல்லாம் போய் ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவ, பஞ்சர் ஆக்கி உன்னை பஞ்சரை ஒட்டி வண்டியை ரிப்பேர் பண்ணி நான் அனுப்பி விடுவேன், திருப்பி போய் பஞ்சர் பண்ணிட்டு வருவேன், இது சர்வீஸ் ஸ்டேஷனா அப்படின்னு அவர் சொன்னார் ஒரு ஒரு தடவை. அப்பதான் நான் யோசிச்சேன், இந்த சர்வீஸுங்கிற வேர்டே தப்பான வேர்டு, அதை சேஞ்ச் பண்ணிடுவோம். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க செலிப்ரேஷன் நல்ல வார்த்தை பாஸ்டர். சரி சரி, நாங்கள் அப்படி தான் செலிப்ரேஷனே மாற்றிட்டோம். ஓகே ஓகே, ஆமாம், சூப்பர். இந்த 17 இயர்ஸில் நீங்கள் இந்த ஃபினான்ஷியல் குரோத்தும் சொன்னீங்க, நிறைய ஹீலிங்ஸ்லாம் நடந்திருக்கா? ஏகப்பட்ட சபைகள். அதாவது ஹீலிங்ஸ்னால் வந்து மகத்துவமான ஹீலிங்ஸ்லாம் நடந்திருக்கு. ஓகே ஓகே, பாருங்கள், ஒரு நிறைய அது ஹீலிங்கெல்லாம் நாங்கள் பேசுகிறதே இல்லை, அது அவ்வளோ சகஜமாயிடுச்சுங்க. பாருங்க, ஒரு அம்மா இருக்கு, அதுக்கு 2 டயாலிசிஸ் ஒரு வாரத்துக்கு. ஓகே ஓகே, நான் ஒரு நாள் அந்த அம்மா வந்துச்சு, நான் புதுசாக அப்போ தான் வருது அது. ஓகே, ஃபர்ஸ்ட் டே இங்கே பெரிய மெஷினை கட்டியிருக்கு அந்த அம்மா. நான் அப்போ வந்து நீங்கள் வாலிப பசங்களை எல்லாம் கூப்பிட்டு கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க பாருங்க, ஜெபம் பண்ணால் உடனே இல்லை. அடுத்த மாசமே அதை எடுத்துருச்சு. அதாவது ஹீலிங் எல்லாம் நாங்க இதை பத்தி எல்லாம் ரொம்ப பேசுறது இல்லை, ஹீலிங்கை பத்தியும் பேசுறது இல்லை, ஃபைனான்ஸை பத்தியும் பேசுறது இல்லை. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து ரொம்ப சில்லற விஷயம் மாதிரி ஆயிடுச்சு எங்க சபையில. அதை நான் தப்பா சொல்ல, அது வந்து ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். அதை பத்தி அதை ஒரு டெஸ்டிமனியாவே நாங்க நினைக்கிறது இல்லை. அதை வந்து நம்ம டெஸ்டிஃபை பண்ணணும், 4 பேருக்கு சொல்லணும், அது மாதிரி நாங்கள் யோசிக்கிறதே இல்லையா. இப்போ இந்த டெஸ்டிமனி நான் எங்கேயுமே சொல்றது இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய சாட்சிகள், ஏகப்பட்ட விஷயம். ஓகே, பாருங்க, ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் ஒரு வாலிப பொண்ணு வர்றா, வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து மொத்தம் நாள் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்க சபையில வந்துட்டு அன்னைக்கு நான் வந்து வார்த்தையை பத்தி ஏதோ பேசியிருக்கேன். அப்ப அந்த பொண்ணு போய் அவ தங்கச்சிக்கு உடம்பெல்லாம் வந்து ஒரு ஒரு சருமத்துல ஒரு வியாதி, ஒரு ஸ்கின் டிசீஸ்.
இவ போய் கைய வச்சு இவ விசுவாசியே இல்லை. முத சபைக்கு வர்ற அந்த பொண்ணு வந்து நான் பேசின வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பொண்ணு வீட்டுல போய் அவ தங்கச்சி மேல கைய வச்சு அதை அதட்டி இருக்கிறான். எது அந்த வியாதிய உடனே சரியா போச்சு. இப்ப அந்த தங்கச்சி அந்த குடும்பமே வருது. இது யாருக்குமே தெரியாது. இது எங்க சபையில யாருக்குமே தெரியாது. இத நாங்க சபையிலே சொல்லல இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு. இது மாதிரி எவ்ரிடே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இவ்வளோ வருஷம் ஊழியம் பார்க்குறீங்க, கூட உங்கள் ஒய்ஃபு பசங்க அவங்களாம் எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறாங்க? அவங்களாம் இப்போ எந்த அளவுக்கு கூட கான்டாக்ட் பண்ணுறாங்க? கான்டாக்ட் பண்ண என் மனைவி வந்து என் கூட இருக்கா. சரி. வந்து பயங்கர சப்போர்ட்டு. ஓகே. நிறைய பேர் சொல்கிறாங்க மனைவி தான்டா பெரிய பிரச்சனை அப்படிலாம் சொல்கிறாங்க. அது வந்து அது என்னன்னு எனக்கு தெரியல. சரி 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 ரைட்டா. என் மனைவி வந்து பிரச்சனை பண்ணவே மாட்டாங்க. சரி சரி சரி. ஆமாம். இப்போ சபையில் இப்போ எத்தனையோ சபைகளில் பெரிய பிரச்சனையே பாஸ்டர் ஒய்ஃப் தான். அது இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல. சாரி அங்கே பார்க்கக்கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க கேட்டு. இப்போ ஒரு ஊழியக்காரர், ஒரு வயசானவர், நல்ல மனுஷன். அவர் வந்து நான் பாஸ் ஆகும்போது அவர் சொன்னாரு, நீ முதல் சபைக்காக ஜெபிக்கணும், சரி, அதுக்கு முன்னாடி நீ மனைவிக்காக ரொம்ப ஜெபிக்கணும்னு சொன்னாரு. சரி சரி சரி. நான் மனைவிக்காக அப்படி நான் ஜெபிக்கிறதே இல்லை. அவங்க சப்போர்ட்டா தான் இருக்காங்க. சரி சரி. அவங்க ஏன்னா அவங்களுக்கு ஊழியம் செய்யணுங்கிற ஒரு எண்ணம். நீங்க அப்படிதான் சூஸ் பண்ணீங்க. அப்படிதான் சூஸ் பண்ணேன். இப்ப பாருங்க, நாங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனையோ 27 வருஷம் ஆயிருக்கு. சரி. எனக்கு நகை செஞ்சு கொடு, பூ வாங்கி கொடு, எனக்கு அதை செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடு, ஒரு நாள் கூட உண்மைக்குமே கேட்டதில்ல. சரி சரி. அப்படி கேட்டதே இல்லை என் மனைவி. அப்புறம் வந்து எல்லா நகையும் அவளே விற்று அங்கங்கே கொடுத்துருவா. சரி. அதனால எங்க வீட்டில் நகை எதுவுமே கிடையாது. நாங்கள் எல்லாமே நகை கொடுத்துட்டோம். இந்த மோதிரம் கூட எங்க அப்பா கொடுத்தாரு. இது எங்க அப்பா மோதிரம். அவர் சாருக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. அதனால நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நகையை வச்சிருக்கிறது இல்லையா, இல்லை எல்லாம் கொடுத்துறதா? நகை எதுக்கு நம்மளுக்கு? என்கிட்ட வந்து நிறைய பேர் நகையை கொண்டு வந்து கொடுக்குறான். சரி சரி. எங்க வீட்டில் ஏகப்பட்ட மோதிரம் சில சமயம் இருக்கும். சரி. எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துருவோம். கர்த்தர் எங்களுக்கு சொன்னார் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டில் வந்து நிறைய நகையை கொண்டு கொடுக்குறாங்க. சரி 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 சரி. அழகா உங்களுக்கு சாட்சி எங்களோட ஷேர் பண்ணீங்க. அடுத்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் செக்மெண்ட்டுக்குள்ள உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தேகம்.